இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை காக்கின்ற முதல் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இன்னைக்கு நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. அடுத்த வாரத்தில் அரியலூர் கோர்ட் ரொம்ப நாளாக நம்முடைய மாவட்டத்திற்கான ஒரு நீதிமன்றம் அமையாமல் இருக்கிறது என்ற அந்த குறையை நீக்குவதற்கு 100 கோடி ஒதுக்கி அந்த பணி துவங்க இருக்கிறது. அரியலூர் நகரத்தில் இருந்த பேருந்து நிலையத்தை கடந்த ஆட்சியில் இடிச்சு போட்டு போயிட்டாங்க. இப்பொழுது நாம் தான் அதை கட்டி முடித்திருக்கிறோம். விரைவில் திறப்பு விழா நடக்க இருக்கிறது. இப்படி இந்த பகுதியுடைய வளர்ச்சி இன்றைக்கு ஒரு சீரான வளர்ச்சியாக, சரியான வளர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் புதிய பேருந்துகள் எல்லா இடத்துக்கும் இயங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதிய மஞ்சள் நிற பேருந்து, நீல நிற பேருந்து. இதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த என்னை ஒரு அமைச்சராக்கி, அதிலும் போக்குவரத்து துறை அமைச்சராக்கிய காரணத்தினால் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. பஸ்ஸே போகாத மேலராமநல்லூர்லாம் இன்றைக்கு பேருந்து இயக்கிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் இது போன்ற வளர்ச்சி பணிகள் நம்முடைய மாவட்டத்தில் தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் அரியணையில் ஏறுவதற்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன்.